ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு எக் சாட் எப்படி டேஸ்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாலு முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை உடையாமல் இருக்கணுங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். முட்டை வெந்ததும் தோல் எடுத்துட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. மிக்சி ஜாரில் 20 பல்லு பூண்டை பல்ஸ் மோடில் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஹீட் ஆன உடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்ச உடனே அடித்து வச்சிருக்க பூண்டை சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கிடலாம். மிக்சி ஜாரில் 1 கைப்பிடி அளவு புதினா, 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க மீடியம் சைஸ் இஞ்சி, பாதி எலுமிச்சப்பழம், 2 டீஸ்பூன் பொட்டுக்கல்ல சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். வேக வச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது மேலே ரெடி பண்ணி வச்சிருக்க கிரீன் சட்னி, கொஞ்சம் உப்பு, வதக்கி வச்சிருக்க வெங்காய மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, எக் சாட் ரெடி. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எக் போண்டாக்கு பதில் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆயில் ஃப்ரீயாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.